நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் தங்களுடைய ஆதாயங்களுக்காக தாங்கள் மட்டுமே வாழ வேண்டும் என்பதற்காக பொய்யான பல தகவல்களை நமக்குள் திணித்து 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 நம்மளை முட்டாளாக்கி வைத்திருக்காங்க. சுய சிந்தனையோடு இவன் செயல்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்தி படிக்காத, இந்தி வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க இந்தி ஸ்கூல் நடத்துகிறாங்க, அவங்க இந்தி படிக்கிறாங்க. இந்தி நம்ம படிக்காதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கே போக முடியல. இது நான் மட்டுமே சொல்ல, தேமுக திக தலைவருடைய விஜயகாந்த் அவர்கள் சொன்ன வார்த்தை இது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நம்மளுக்கெல்லாம் வேலை இல்லாமல் போனதுக்கு லாங்குவேஜ் வேணும், லாங்குவேஜ் தான் காரணம். சரி, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், தமிழ் முதன்மையான மொழி, இந்த உலகத்திலேயே முதன்மையான மொழி, நம்மளுடைய இந்து ஜனசனோட அமைப்புடைய கொள்கையை தமிழ் வாழ்க ஆன்மீகம் வளர்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. தமிழ் மட்டுமே நான் வச்சு இந்தியா முழுசும் சுற்றி வர முடியுமா? அதுக்கு மாற்றதான் ஆங்கிலம் இருக்குன்றாங்க இல்லையா? அப்போ வெளிநாட்டுக்காரன் உன்னை மிதிச்சவன், உன்னை உதைச்சவன், உனக்கு மலத்தையும் மூத்திரத்தையும் குடிக்க வச்சவன், உன்னை செருப்பால் அடித்தவன், உன்னை கம்பி எடுத்து சூடு வச்சவன், கொச்சைப்படுத்தினவனுடைய மொழியை நீ எடுத்துக்குவ. உன் நாட்டுக்குள்ள, உன் தேசத்துக்குள்ள உன்னுடைய சுதந்திரத்துக்காக போராடின அப்போ காந்தி எந்த நாடு? மகாத்மா காந்தி எந்த? சுபாஷ் சந்திர போஸ் எந்த நாடு? வடநாட்டுக்காரர் தானே, அவரையும் ஏற்றுக்கிறீங்க? அவங்களுடைய பாஷையை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களா? ஆங்கிலம் என்ன இந்தியாவிலேயே பிறந்து தமிழ்நாட்டிலேயே பிறந்து இங்கேயே குஞ்சு பொறிச்சு இங்கேயே வந்ததா? நம்மளை அடிமையாக்கணவனோட மொழி. ஹிந்திக்கு மாற்றம் ஆங்கிலம் இருக்கு, அதை எடுத்துக்குவோம். வாட் ப்ரோ, வை ப்ரோ, அதை எடுத்துக்குவோம் இல்லையா? ஆனால் ஹிந்தியை எடுத்துக்க மாட்டோம்.